ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாடல் குர்த்தி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து சென்டரில் வந்து ஒரு பீஸ் எடுக்கணும். அது வந்து நெக் அளவு ப்ளஸ் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். உங்களோட நெக் வித் எவ்வளவோ அது 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சென்டரில் இருக்க பீஸ் வந்து உங்கள் நெக்கோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. தையலுக்கு நீங்கள் சேர்ப்பீங்களா, தையலுக்கும் சேர்த்து 5 அப்படின்னா நீங்கள் 5 அளவுக்கு இந்த ஃபேப்ரிக் வந்து எடுத்துக்கணும். கீழே வந்து ஹைட் வந்து சேமாக இருக்கணும். இந்த பக்கம் வந்து உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டு சேர்த்து எவ்வளோ வருது அப்படின்றத மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் பேட்டர்ன் வச்சு பண்ணலாம். இல்லை பேக் பார்ட் இருக்குல்ல, பேக் பார்ட் வந்து சிம்பிளாக ஒரே பீஸ்லாம் தைச்சிருக்கோம். அந்த பேக் பார்ட் வச்சு கூட நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோல்டிங்கில் இருக்குது சென்டரில், அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி 3 பீஸ் கிடைக்கும். இந்த 3 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணணும். சென்டரில் இருக்க பீஸை வந்து ஒரு பீஸ் கொடுத்து நீங்கள் மடிச்சு தைச்சிருங்க. இப்போ மேலேருந்து உங்களோட அந்த நெக் ஹைட் வந்து 5.5 இல்லை 5 நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக நம்மளோட நெக் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 3 பீஸாக இருக்குது, ஒரே சிங்கிள் பீஸ் ஆயிரும். இப்போ வந்து நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ராங் சைட் பக்கமாக எடுத்துக்கோங்க. ஒரு 1.25 இன்ச்சு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஒரு 8 இன்ச்சு லென்த் எடுத்திருக்கேன். இதை வந்து ராங் சைடில் நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதை அப்படியே ராங் சைடு பக்கமாக டர்ன் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கீழ் பக்கம் வந்து நீங்கள் ஹெம்மிங் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு தையல் தெரியக்கூடாது அப்படின்னா ஹெம்மிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பார்ட் 2ல் வந்துட்டு நான் மேலே இருக்க நெக் டிசைன்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.